நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட இயக்க தமிழர் பேரவையின் செயல்பாட்டாளருமாகிய சமூக சேவகர் எழுத்தாளருமாகிய தோழர் சாரதா தேவி அவர்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். திராவிட பேச்சரங்கம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம பேசி. ஆமாங்க தோழர், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தோழர், நல்லா இருக்கேன், பேசலாம். சரி, ஓகே தோழர், ஓகே தோழர். இப்போ வந்துட்டு அரசியல் நிகழ்வுகள் வந்துட்டு இந்த தேர்தல் திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாம தினம் ஒரு சர்ச்சை பேசிக்கலாம் வந்துட்டே இருக்கு. அதே மாதிரிதான் நேற்று வந்து மோடி அவர்கள் வந்துட்டு அவதாரம் பத்தி பேசியிருந்தாரு. இன்னைக்கு வந்துட்டு சீமான் வந்துட்டு நான் கிருஷ்ணனோட பேரன்னு சொல்லி பேசியிருக்காரு. இவங்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அதோட ஒரு முக்கியமான கண்டென்ட் ஒன்று வந்துருக்கு. திருவள்ளுவர் திருநாள் அழைப்புதல்ல வந்துட்டு நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்து உத்தராட்சி கொட்டை போட்டு பட்டை போட்டு வாழ்த்து, அதாவது கிரீட்டிங்ஸ் அனுப்பியிருக்காங்க, இன்விடேஷன். அது இப்ப வந்து சர்ச்சையாயிடுச்சு. அது குறித்து திருவள்ளுவருக்கு ஏன் காவி உடை உடுத்தக்கூடாது அப்படின்ட்டு உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்க. காவி உடை ஆர்எஸ்எஸ் காரங்க கையில் எடுத்திருக்கிறதுனால அதை உடுத்தக்கூடாது, அவ்வளவுதான். என்ன சிக்கல்னா தோழர், அதாவது பௌத்தம் தான் வந்து காவியை முதல்ல எடுத்திருக்காங்க. புத்தர் தான் வந்து காவி உடையை வந்து வைக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த காவியை கூட வந்து பௌத்தத்திலிருந்து தான் திருடி இருக்காங்க. காவி உடையை பௌத்தத்திலிருந்து அவர்கள் திருடிய நிறம் தான் அது. அப்படி திருடி இன்றைக்கு வந்து அதை வந்து இந்துத்துவத்துடைய ஒரு அடையாளமாக மாற்றி இருக்கிறாங்க. இந்துத்துவத்துடைய அடையாளமாக இருக்கிறதுனால அது வந்து நமக்கு வெறுப்பாக இருக்கிறது. அந்த காவியுடையை நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அதனாலதான் நம்ம வந்து அதை வந்து எதிர்க்க வேண்டி இருக்கிறது. காவி உடை இன்னொன்னு மத சார்பாக, அதாவது திருவள்ளுவர் மத சார்பு அற்றவர். மதம் எந்த எந்த இடத்திலும் அவர் வந்து மதத்தை வந்து முன்னிறுத்தி பேசவே இல்லை. அப்படி அவர் வந்து எந்த 1330 குறள்கள் வந்து இருக்கு, அதுல எதுலயுமே அவர் வந்து இந்து மதத்தையோ காவியை பற்றி, இப்போ காவியை உடுத்துறாங்கல்ல, அந்த காவியை பற்றி எங்கேயாவது பேசியிருக்காரா? அது மாதிரி எல்லாம் அவர் எதுவுமே பேசினது கிடையாது. அந்த அடையாளங்களை பற்றியோ அதை பத்தி எல்லாம் அவர் பேசினது. அதனால்தான் அதை வந்து நம்ம உலக பொதுமறை என்று சொல்கிறோம். உலகத்துக்கே உண்டான தத்துவத்தை சொன்ன ஒரு ஞானியை, ஒரு தமிழ் ஞானியை இவர்கள் வந்து ஒரு மதத்திற்குள் அடைக்க வைக்க நினைக்கிறாங்க. காவி சாயம் பூசுவதன் மூலம் அவர் ஒரு இந்துத்துவ அடையாளமாக மாற்ற பார்க்கிறார்கள் என்பதால் தான் நம்ம வந்து காவியை வந்து எதிர்க்கிறோம். அவருக்கு காவியை வந்து பூசுவதை நாம் எதிர்க்கிறோம். பல்வேறு கண்டனங்களை, போராட்டங்களை எல்லாம் நாம் வந்து இதற்கு முன்பாகவும் நாம் வந்து எடுத்திருக்கிறோம், அவருக்கு பேசியிருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த நேரத்தில் அவர் வந்து இதை வந்து காவிரி சாயம் பூசின ஒரு திருவள்ளுவருடைய அழைப்புதலை போட்டு இல்லாத திருவள்ளுவர் நாளைக்கு கொண்டாடுவதற்காக இல்லாத ஆட்களை எல்லாம் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சமூக வலைத்தளங்களிலும் பல்வேறு பத்திரிகையாளர்களிடம் இதை வந்து கொண்டு போறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்னன்னு சொன்னா ஒரு மடைமாற்றம் அல்லது கவனத்தை திசை திருப்பும் ஒரு டாக்டிக்ஸாக தான் நான் அதை பாக்குறேன். அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு சில வேலைகள் இருக்கின்றன. தேர்தலில் உளவுத்துறை ரிப்போர்ட் படிக்க அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும், நடந்து முடிந்த 5 கட்ட தேர்தலிலும் பாஜக தோல்வி முகத்தை தான் தழுவ போகிறார்கள். அவர்கள் மிக மோசமாக தோல்வியடைய போகிறார்கள் என்பதுதான் வந்து இன்றைக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள். அந்த தகவல்கள் கிடைத்த பின்பாக தோல்வியை மறைக்கவோ அல்லது தடுக்கவோ சில தில்லுமுள்ளு வேலைகளை அவர்கள் செய்தாக வேண்டும். பல வேலைகளை அவர்கள் செய்தாக வேண்டும். அந்த நேரத்தில் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பினால் கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்கள் வேற எதையாவது ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது நாம் சில வேலைகளை செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு தான் கவர்னர் RN ரவி அவர்கள் இந்த மாதிரியான தகுதி வேலையை தொடங்கி இருக்கிறாரு. இப்ப வந்து அவங்களுக்கு திருவள்ளுவரும் அவசியம் இல்ல, காவியும் அவசியம், திருக்குறளும் அவசியம் இல்ல, திருவள்ளுவர் கிடையாது. ஆனாலும் அவர்கள் அதை செய்கிறார்கள் என்று சொன்னால் இதைத்தான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்க முடியும். திசை திருப்புவதுதான் அவர்களுடைய நோக்கம். நம்ம மாதிரி சமூக செயல்பாட்டாளர்களோ தலைவர்களோ வேற வேலை இல்லாம அவங்க செய்யறத உட்காந்து இத காவி ஏன் பூசினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்க காலத்துல அவங்க வேற ஏதாவது தில்லுமுள்ளு வேலைகளை தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து வேற ஏதாவது வேலைகளை செய்து முடிப்பார்கள். அதற்காகத்தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதனால நாம இதை பத்தி நிறைய பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கவனத்தை திருப்பறதுக்கு உண்டான முயற்சின்னு சொல்ல வரீங்க. இப்ப வந்து திருக்குறள் கூட கடவுளை பத்தி இருக்கு இல்லைங்க போல திருக்குறள்லயே, அதனால கூட அவங்க காவி சாயம் போடலாம்.
அதுதான் நான் சொல்றேன் இல்லையா, இன்றைக்கு அது இந்துத்துவத்தோட அடையாளமாக திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து இருக்கு. ஆனா இந்து கடவுள் அப்படின்னு எல்லாம் எங்கேயுமே கிடையாது. அவர் வந்து சொல்வது எல்லாம் எல்லாத்துக்கும் கடவுள். அந்த கடவுள் வாழ்த்தை கூட இடைச்செருகளாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அறிஞர்களுடைய கருத்து. ஏன்னா வந்து வேற எங்கேயுமே வந்து அவர் வந்து அந்த கடவுளுடைய இம்பார்ட்டன்ஸையோ அல்லது வந்து அது வந்து இந்து கடவுளாக எப்படி இருக்கலாம், அப்படியே இருந்தாலும் அது பௌத்தத்தோடைய சில ரெமினசன்ஸ் தான் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில ரெஃபரன்சஸ் தான் இருக்கு பௌத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேபி அதுவே கூட நிறைய இடைச்செருகளா இருக்கலாங்கிறதும் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் அதை வைத்து வந்து திருவள்ளுவரை அவர்கள் இந்துத்துவ சாயம் பூசி அவரை வந்து இந்து தலைவராகவோ ஞானியாகவோ அவர்களை அடையாளப்படுத்துவதை நாம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது. ஆமா தோழர். சரிங்க தோழர். இந்த திருவள்ளுவர் நாள் என்பது இதற்கு முன்னாடி எப்பயாவது இந்த நாள்ல கொண்டாடிய பழக்கம் இருக்குங்களா தமிழர்களுக்கு? நாம் வந்து திருவள்ளுவர் நாளுன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு அடுத்த நாளே நாம் வந்து திருவள்ளுவர் நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுதான் வழி வழியா காலகாலமாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இவர் தெரிய என்ன மே 25ல என்ன திருவள்ளுவர், மே 24 என்ன திருவள்ளுவர் நாள்னு நமக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் அவர்கள் அவங்க ஒரு இதை வச்சுக்கிட்டு திருவள்ளுவர் நாள்னு தான் சொல்றேன்ல, இந்த எலெக்ஷனுக்குள்ள ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக போன ஆண்டு இப்படி ஏதாவது திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து ஒரு தமிழர். திருவள்ளுவர் ஒரு தமிழர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நமக்கு தெரியாதா பீகார்ல இருந்து வந்த ஒருத்தருக்கு திருவள்ளுவரை பத்தி தெரியும். இந்த நாள் திருவள்ளுவர் நாள்னா அவரு அறிவிக்கிறாரு. நமக்கு என்ன அவர் திருவள்ளுவர் அறிமுகப்படுத்துறாரு? நமக்கே திருவள்ளுவரை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். RN ரவி வந்து ஏதாவது கூத்தடிக்கிறது தான். அவருக்கு வந்து என்ன தோணுச்சோ அதான் சொல்றேன்ல, இந்த தேர்தல் முடிவுக்குள்ள ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் நாடகங்களை அரங்கேற்ற வேண்டும். அதுக்கான ஒரு நாடகமாக RN ரவி அவர்கள் எடுத்துட்டு இருக்கிறாருன்னு தான். இதை யாரும் பேசலன்னா நல்லது அவருக்கு. நாம வந்து நம்ம வேலைகளை கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. ஆமா தோழர். ஏன்னா அவங்களுக்கு தலைவர்கள் யாருமே இல்லை. அவங்களுக்கு உண்டான தலைவர்கள் எல்லாம் அந்த கோல்வாக்கரு, வீர் சாவர்கர், அவங்கள வந்து அவங்களால அடையாளப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க எதுவும் மக்களுக்கு நல்லது செய்யல. அதனால நம்ம அடுத்த நம்ம திராவிட தலைவர்கள் அவங்க வந்து கைப்பற்ற நினைக்கிறாங்க. அம்பேத்கருக்கு வந்து காவி உடை போடுறது, திருவள்ளுவருக்கு காவி உடை பண்றது, தலைவர்களை திருடுற கூட்டம் இவங்களா தான் இருக்காங்க. எல்லாத்தையுமே கருத்தியல்ல இருந்து அடையாளங்கள்ல இருந்து தலைவர்கள்ல இருந்து எல்லாவற்றையும் திருடி அவர்களுக்குன்னு சொந்தமாக எதுவுமே கிடையாது. சொந்தமா இருக்கிறதெல்லாம் அவங்க வெளியே சொல்லிக்க முடியாம இருக்கு. அதனால வந்து அவர்கள் இப்படித்தான் வந்து பிழைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது. அதெல்லாம் மக்கள் கிட்ட அம்பலப்படுத்திட்டா மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறாங்க. இப்ப அதுவும் தமிழ்நாட்டுல போய் இந்த மாதிரி நாடகம் எல்லாம் நடத்தி இவர் ஏதாவது ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறாரு பாருங்க. அதெல்லாம் நம்ம நினைச்சா சிரிப்பு தான் வருது நமக்கு. அவர் கரண்ட்ல இருந்துட்டு அவர் பேர் ரவி ரவி ரவின்னு எல்லாரும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே இருக்கணும். விளம்பர பிரியரா இருக்கும், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆமா தோழர். அவருக்கு ஒரு பெரிய இன்னும் கவர்னரை தாண்டி ஒரு பெரிய பதவி கிடைக்க இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதுக்காக தான் இவ்வளவு மெனக்கெடுறாருப்பா. அடுத்த குடியரசுத் தலைவர். அதுக்காக தான் இவ்வளவு மெனக்கெட்டுட்டு இருக்காரு அவர். சரிங்க சொல்லுங்க. இப்ப நேற்று வந்துட்டு மோடி அவர்கள் வந்து நான் தான் அவதாரம், நான் வந்துட்டு கடவுளால் வந்து அனுப்பப்பட்டவர், பயோவித்தியக்கெல்லாம் நான் பிறக்கல, கடவுள் என்னை வச்சு ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு தனியார் டிவி பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு. அது வந்து தமிழ்நாடு வரைக்கும் இப்ப எதிரொலிச்சு நாம் தமிழரோட ஒருங்கிணைப்பாளர் நான் கிருஷ்ணனோட பேர பிள்ளை, நான் தான் கடவுளின் அவதாரம்னு சொல்றாரு. இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க சொல்ல. கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக வந்து போய் எங்கேயும் ஒரு இன்டர்வியூ கொடுத்த ஆள் கிடையாது. இவரு ஒரு பேட்டி கொடுத்த ஆள் கிடையாது. பத்திரிகையாளர்களை சந்திச்சதே கிடையாது. இவரா வந்து மன் கி பாத்ன்னு இவரா பேசுறத மட்டும்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். யாரையும் போய் அவர் சந்திக்க மாட்டாரு, பேச மாட்டாரு. அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி யாராவது போய் மைக்க நீட்டுனா ஓ மை காட்ன்னு எழுந்து ஓடி போயிடுவாரு. அப்படிப்பட்ட பிரதமர் தான் நமக்கு கிடைச்ச பிரதமர். அந்த பிரதமர் வந்து அவரா தனியார் தொழிற்கட்சிக்கு போயிட்டு நான் ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா அவரை வந்து நம்ம என்ன சொல்றது, இந்த நான் முன்பே சொன்ன மாதிரி தேர்தல் களத்தில் மிக மோசமாக தோல்வியை தழுவக்கூடிய அந்த அச்சம் தான் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஒவ்வொரு பேச்சிலும் வெளிப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. மோடிக்கு வந்து நல்லா தெரியும் இந்த இந்த தேர்தல் வந்து அவருக்கு மிக மோசமாக அவருக்கு வந்து அடி கொடுக்க போகிறதுன்றது அவங்களுக்கு தெரியும். அதை மறைப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற இதுல வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்ப கடைசியா வந்து ஒரு ஆயுதம், நானே கடவுள்னு சொல்லிட்டா என்னன்னு நினைக்கிறாரு. ஏதோ வெறுப்பு எல்லாம் செஞ்சு பார்த்தாரு, என்னென்னமோ செய்து பார்த்தாரு.
வந்து நான் வந்து மோடி கேரண்டி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்ன கேரண்டி? ஏதாவது வேலை கொடுப்பியா, எதை கொடுப்பியா, அதை கொடுப்பியான்னா எதுவும் கொடுக்க மாட்டேன், நான் கோயில் அந்த கட்டுவேன் விளம்பரத்துக்கு டிவி மிக்ஸி விளம்பரத்துக்கு கேரண்டி கொடுப்பாங்க பாருங்க. கேரண்டின்னு. அதாவது அரசு பணம் 38 கோடி வந்து வெறுமே இந்த மோடி கேரண்டிக்காக மட்டும் செலவு செய்திருக்கிறாங்களா இந்த கடந்த 3 மாசத்துல மட்டும் தொடர். கடந்த 3 தேர்தல் அறிவித்த அந்த அந்த காலத்துல இருந்தே இந்த விளம்பரத்துக்காக மட்டும் அவர்கள் வந்து 38 கோடி அரசு பணத்தை செலவு செய்து அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். இதுவே வந்து இந்த ஒரே ஒரு கேஸ்லயே மோடியை வந்து நம்ம வந்து பதவி இழக்க செய்யலாம். இந்த தேர்தல் இதுலயே அவர் போட்டியிட விடாம கூட செய்ய முடியும். தேர்தல் ஆணையம் வந்து சரியாக இயங்குமானால் அப்படியெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அரசு பணத்தில் இந்த மாதிரி விளம்பரங்கள் செய்ய முடியுமா? ஆனால் செய்திருக்கிறார்கள். இப்படி வந்து அவர்கள் தொடர்ச்சியாக எல்லா விதமான தில்லுமுல்லுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து அது எல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் வந்து எங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்க, எங்களுக்கான கல்வி எங்க, எங்களோட ஸ்காலர்ஷிப் எங்க, இத்தனை காலம் நாங்க அனுபவிச்ச சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து வயது மூத்தவர்கள் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இலவச பாஸ் இருந்தது, அதையெல்லாம் பறிச்சிருக்காங்க. எவ்வளவோ மக்கள் பணத்தை சுரண்டி இருக்கிறார்கள். தேர்தல் பத்திர ஊழல் வெளியே வந்திருக்கு. இன்னும் நிறைய ஊழல்கள் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு அவர்களுடைய ஊழல்கள். இவ்வளவும் வந்து இதுல வந்துட்டு களத்தில் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து கேள்வி கேட்டுக்கிட்டாங்க. எந்த இடத்துல பிஜேபி வேட்பாளர் போனாலும் அடி வாங்கிட்டு வெளில வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்களுடைய மாநிலங்களிலேயே கூட உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில் கூட அவர்கள் வந்து அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கள நிலவரம். இன்னைக்கு ஒரு வீடியோ வந்தது பாருங்க, வேட்பாளர் மேல இல்ல வண்டி மேல ஏறி இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. பாத்தீங்களா? அந்த மோசமாக வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இப்ப மக்கள் வந்து விழிப்படைஞ்சிருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் அச்சம் விலகி இருக்கிறது. என்ன கேட்டா வந்து இப்பதான் கொஞ்சம் மக்கள் வந்து அச்சம் கடந்து கொஞ்சம் பேசுறாங்க, பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அதை மொத்தமாக வந்து அவங்க வாக்கு சீட்டுல வந்து வெளிப்படுத்த போறாங்க. இது வந்து இந்த எந்த மீடியாவும் காட்டாது. என்ன மீடியா எல்லாம் இவர்களுடைய கையில இருக்கு. மீடியா எல்லாம் வந்து பணம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறாங்க அல்லது அச்சுறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால அவர்கள் யாரும் பேச போறது கிடையாது. நாம இந்த சோசியல் மீடியால பாக்குற கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம வந்து இதை பேச வேண்டியிருக்கு. அவ்வளவு மோசமாக இருக்குது. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். தெரிஞ்சதுனால அதை மடைமாற்றுவதற்கு இது வந்து ஒரு இல்ல அது வந்து அவங்களுடைய விரக்தியை காட்டுவதாக கூட நம்ம எடுத்துக்கலாம். கடவுளுடைய நான் அவதாரம் அப்படின்னு சொன்னா நான் வந்து பயாலஜிக்கலா பிறக்கல அப்படின்னு சொன்னா இத்தனை காலம் உங்க அம்மாவை வந்து நீங்க கூப்பிட்டுட்டு வீல் சேர்ல வச்சு கூப்பிட்டு போனீங்க, அங்க வச்சு அழகு பார்த்தீங்க, இங்க வச்சு அழகு பார்த்தீங்க. அம்மாக்கு சேவை செய்யற ஒரு பையனா வந்து உங்களை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்களே, அப்ப அவங்க யாரு? அதுதான் ஒரு இதுல மீம்ல போட்டிருக்காங்க. அவங்க ஏதோ சொல்றாரு, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சிந்தனை தோணுதுங்கிறாரு. தோணல. அவங்க சீரியல் நடிகை போல இருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேரு. மீம்ல வந்து இவ்வளவு நாளா வச்சிருந்த அவங்க சீரியல் நடிகை போல இருப்பா, அப்பனா இவரு அவங்களுக்கு பிறக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேலி கூத்தாக ஒரு நாட்டின் பிரதமர் வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெறுப்பேத்துற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். பிலிப்பைன்ஸ் நாட்டுல இந்த இணையதளத்துல ஒரு படி மேல போய் சூரியனுக்கு பிறந்தாரா, குந்தி தேவிக்கு பிறந்தாரா, அவரை போட்டு கராய்ச்சி கொட்டுறாங்க. தமிழ்நாட்டுல சொல்லவா வேணும்? இருந்து பிறந்தாரு, யாருக்கு பிறந்தாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி. அதாவது அப்ப ஒரு சின்ன நாடான பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய அதிபர் பேசின ஒரு பேச்சு, அவர் வந்து ஓப்பனா பப்ளிக்ல சொல்றாரு, கடவுள் இருக்காருன்னு யாராவது நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னா நான் என்னுடைய பதவியை விலகிடுறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் சேலஞ்ச் விடுறாரு. கடவுள் இருக்காரான்னு சொல்லி கேட்டு அப்படி ஒரு பகுத்தறிவு சார்ந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல அவர் சின்ன நாட்டுடைய அதிபர் கூட அவ்வளவு தெளிவா இருக்கிற இடத்துல ஒரு பெரிய டெமோக்ரஸியா ஒரு பெரிய ஜனநாயக நாடாக உலகிலேயே ஒரு பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் சுதந்திரத்தை பருகியவர்கள், இவ்வளவு மதசார்பின்மையை பார்த்தவங்க, படிச்சவங்க இப்ப இருக்கிற நாட்டுல இந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னா நமக்கு வந்து அது பெரிய அவமானமாக நான் நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா வந்து வடக்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து அவ்வளவு மோசமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். கடவுள்னு சொல்லிட்டா அவன் ஓட்டு போட்டுருவான், வாக்கு செலுத்திடுவான். இவர் கடவுளுடைய அவதாரம்னு சொன்னா அப்படியே பிளாட் ஆயிருவான், கீழே விழுந்துருவான், தனக்கு வந்து தனக்கு சாதகமாக எல்லாமே செய்திருவான் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கை அவர்கள் போடுகிறார்கள். அப்படியான கூட ஒரு நடவடிக்கையாக கூட அது இருக்கலாம். கடவுள் அவதாரம்னு சொல்லிட்டா வடக்கு இருக்க மக்கள் வந்து இது வந்து கன்சிடர் பண்ணாம நேரடியா ஓட்டை கொண்டு வந்து மோடிக்கு போட்டுருவாங்கன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்க போறது இல்லை. எங்க வீட்டுல வந்து சோறு திங்கணும்ல, நீங்க கடவுளை எல்லாம் தாண்டி வீட்டுல வந்து நமக்கு ஒலை கொதிக்கணும்ல. நீங்க சிலிண்டர்ல இருந்து பெட்ரோல்ல இருந்து ஒவ்வொரு காய்கறில இருந்து இன்னைக்கு எல்லாமே 2 மடங்கு விலை ஏறி போயிருக்கு.
அந்த மனிதர்கள் சாப்பிடுவாங்களா, தூங்குவாங்களா, என்ன செய்வாங்க, கல்வி பறிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே இருக்கு. இவ்வளவு துன்பங்களை தாண்டி வந்து மக்கள் வந்து அதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு யோசிக்காம உங்க கடவுள் முன்னாடி வந்து நிப்பாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து சுத்த சுத்த பைத்தியக்காரத்தனம். மத்த தலைவர்கள் யாருமே வேலை செய்யலைன்னா ஒருவேளை இவங்களுக்கு அப்படி நடக்கலாம். ஆனா வந்து களத்தில் நிறைய தலைவர்கள், நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர்கள் நினைக்கிற எதுவுமே நடக்க போறது இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. இப்படி ஒரு பார்வை இருக்கு தோழர். இவருக்கு அமித்ஷாவுக்கு மிரட்டல் விடுறதுக்காக அவர் நான் அவதாரம்னு சொல்றாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஏன்னாக்க அவங்க அஜெண்டா படி, பிஜேபியோட அஜெண்டா படி, விதிமுறைப்படி 75 வயசு வரைக்கும் தான் அவங்க வந்து பதவியில இருக்க முடியும்னு இதை வகுத்ததே வந்துட்டு மோடியும் அமித்ஷாவும் தான் இந்த விதிமுறையை உருவாக்கணும். அதனால இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு பேசும்போது சொன்னாரு, அப்படியே பிஜேபி ஜெயிச்சாலும் மோடி பிரதமரா இருக்க போறதில்ல, ஏன்னா அவருக்கு வந்து இப்ப 74 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா தான் பிரதமர் ஆவாரு. இவரு கொளுத்தி போட்டுட்டாரு. அதை வந்து அமித்ஷா அனுப்போ வந்து புடிச்சுக்கிட்டாங்க, அடுத்த பிரதமர் அமித்ஷா தான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு வைரல் ஆயிடுச்சு இந்த இஷ்யூ. இதை வச்சு கூட அவரை வந்து மிரட்ட விதமா சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் விமர்சகர்கள் வந்து அவங்க பார்வையில இருக்கிறாங்க. இல்ல அவர்கள் அந்த நோக்கத்துல அவர் வந்து மோடி பேசினாருன்னா இதெல்லாம் அவங்க பேசி வச்சுட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா அவங்க போறது நம்ம பாக்குறோம்ல தோழர். அவங்க முதல்ல வந்து இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை திணித்தார்கள், மாட்டு அரசியலே எடுத்தாங்க. இப்ப வந்து தேர்தல் நடக்கிற இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இப்ப தெற்குல தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கிற வரைக்கும் தமிழர்களை ஆஹா ஓஹோன்னு சொன்னாலு, தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்ச உடனே வடக்கு போன உடனே அங்க போயிட்டு என்ன பேசுறாருன்னு சொன்னா, தமிழர்கள் எல்லாம் நம்மள வந்து திட்டுறாங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு சவுத்ல வந்து தென்னிந்தியாவுக்கு நம்மள வந்து திட்டுறாங்களே, அவங்களுக்கு போய் நம்ம ஓட்டு போடணுமா, இதெல்லாம் நம்ம மன்னிச்சு விட்டுற முடியுமா, ஏதோ இவர் தான் வந்து அவங்களை எல்லாம் காப்பாத்த போறாரு அர்ச்சகர் மாதிரி அங்க போயிட்டு வேற மாதிரி பேசுறாரு. அப்போ ஒரு ஒரு நாக்கா இல்ல அவருக்கு, பல நாக்குகள் வந்து அவருடைய பல வேஷங்களை அவர் போட்டுக் கொண்டிருக்கிறாரு. இப்ப அப்படி பேச ஆரம்பிச்சாரு. அப்படி பேச ஆரம்பிச்சு அப்படி ஒரு இதுல வந்து தனக்கு ஏதாவது மைலேஜ் கிடைக்குமான்னு யோசிச்சாரு. இப்ப அதையும் தாண்டி, ஏன்னா தோல்வி பயத்துடைய உச்சகட்டத்துல இருக்கும்போது அதையும் தாண்டி நானே தான் கடவுள், நான் வந்து அவதாரம், நான் எனக்கு வந்து ஓட்டு போட்டுதான் ஆகணும், நீங்க நான் தான் உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கான. சோ அவர் வந்து இந்துக்களை காப்பாற்றினாரு. முதல்ல இந்து காப்பாளர்களாக இவர்கள் அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் வந்து வட இந்தியர்களை காப்பாற்றுவர்களாக அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மானுடத்தையே காப்பாத்த போற கடவுள்னு சொல்லிக்கிறார். எல்லாத்தையும் நான் தான் காப்பாத்த போறேன், நான் தான் சரி செய்ய போறேன், அதனால உங்களுக்கு வேற வழியே இல்லை, என்னைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒருவேளை அந்த வயது இவங்கதான் ஏற்படுத்தினாங்க விதின்னு சொன்னா, அவங்க அதை மாற்றிக்கொள்வதற்கும் அவங்களுக்கு ஒன்றும் ரொம்ப நேரம் ஆயிடாது. ஏன்னா அப்புறம் யோசிச்சிருந்தா இந்த தேர்தலிலேயே அவர்கள் ஒரு மாற்று வேட்பாளரை அவர்கள் பிரதமராக நிறுத்தியிருப்பாங்க, ஒரு மாற்று முகத்தை அமைச்சிருப்பாங்க. அதனால வந்து அப்படி ஒன்று அதுக்கான ஒரு நெருக்கடி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி வேணும்னா அவங்க விதியை வந்து மாற்றிக்கொள்ள போகிறார்கள். அப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர்களுக்கு வந்து இதுதான் அடுத்தடுத்த கட்டமாக நாங்கள் தான் உங்களுடைய எல்லா விதமான ரட்சகர்களாகவும் நாங்களே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதான ஒரு முயற்சியாகத்தான் இதை எடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இது அவர்களுடைய தோல்வியை வந்து எந்த விதத்திலும் தடுக்க போவதில்லைங்கிறது தான் கள நிலவரம். சரிங்க தோழர், நம்மளோட பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி தோழர், மகிழ்ச்சி. நன்றி.